இந்தியா இப்போ சமீபத்தில் அக்கினி 5 அப்படிங்கிற ஒரு ஏவுகணை வந்து சோதனை பண்ணியிருக்கு. இந்த அக்கினி 5 அப்படிங்கிற ஏவுகணை எந்த அளவுக்கு வீரியம் உள்ளதுன்னு இப்போ உலகத்துக்கே ஒரு பிரளயத்தை ஏற்படுத்தின்னு தான் சொல்லணும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான், சீனா இவங்களுக்கு வந்து ஒரு கிளியை ஏற்படுத்தின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்தளவுக்கு அக்கினி 5யோட ஒரு தராதனம் அப்படியே. ஏன்னா அதில் வந்து வேறு மாதிரியான டெக்னிக்கலை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது இப்போ இது வரைக்கும் ஒரு ஏவுகணை வந்து சோதனை பண்ணால் அந்த ஏவுகணை வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்த மட்டும் தாக்கி அடிச்சிடும். ஆனால் இது வந்து அப்படி கிடையாது. எம்ஐஆர்விங்கிற ஒரு சிஸ்டத்தை வந்து ஊற்றிருக்காங்க. அது எப்படின்னா எம்ஐஆர்வி அப்படின்னா மல்டிபிள் இண்டிபெண்டன்ஸ் ரீஎன்ட்ரி ஒரு ரீஎன்ட்ரி விகில்னு அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்க. இது எப்படின்னா ஒரு ஏவுகணை ஏவுனா ஒரு ஏவும்போது 3 திசையில் போய் ஒரு கோணங்களில் போய் தாக்கி அடிக்கக்கூடியது. அது இப்போ ஒரு சாதாரணமாக இப்போ இதுக்கு முன்னால் பாகிஸ்தான் மற்ற நாடுகளில் உள்ள ஏவுகணைலாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்த மட்டும் தான் தாக்கி அடிக்கும். ஆனால் இந்த அக்கினி 5 பார்த்திங்கன்னா பல இடங்களை ஒரே நேரத்தில் பல கொத்துக்குண்டு மாதிரி பல இடங்களை போய் தாக்கி அளிக்கும். அதுதான் இந்த அக்கினி 5யோட சிறப்பம்சம். எம்ஐஆர்விங்கிறது அதுதான் இந்த இதுக்கு வந்து ஒரு டெக்னிக்கில் வந்து இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா நாடுகளுமே கிடையாது. ரஷ்யா, அமெரிக்கா, பிரான்ஸ், யூகே, சீனா இந்த 5 நாட்டுகள்கிட்ட மட்டும்தான் இந்த அக்கினி ஏவுகணை வந்து இருக்குது. ஆனால் இது நம்மகிட்ட வந்து இப்போ 5வது 6வதாக நம்ம இந்தியா வந்து யூஸ் பண்ணிருக்கு. கிட்டத்தட்ட இதோட ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 5000லேருந்து 6000 கிலோமீட்டர் வரைக்கும் சொல்கிறாங்க அக்கினி 5 வந்து. இதை வந்து கூடுதல் திட்டமாக அடுத்த கட்டத்துக்கு வந்து 8000 கிலோமீட்டர் வரைக்கும் போகிற அளவுக்கு இதை மேம்படுத்துறதுக்கு நாங்கள் உருவாக்கிக்காங்க. இதை வந்து அறிவியல் மேம்பாட்டு மற்றும் அந்த டிஆர்டிஓங்கிற ஒரு அமைப்பு தான் உருவாகியிருக்கு. இது அவங்களோட முழுக்க அவங்களோட கட்டுப்பாட்டுக்கு தான் உருவாகியிருக்காங்க. ஆனால் இது வந்து பாகிஸ்தானும் சீனாவை நம்ம இந்தியாவிலேருந்து எந்த நாட்டையும் தூக்க முடியும். ஆசியா கண்டத்தில் எந்த நாட்டையுமே தாக்க முடியும். சீனாவில் உள்ள எந்த நாட்டையும், ஐரோப்பாவில் உள்ள சில பகுதிகளையும் கூட இந்தியாவிலேருந்து தாக்க முடியும். அந்த அளவுக்கு இந்த அக்கினி 5 வந்து மேம்படுத்தியிருக்காங்க. இதன் மூலம் பார்த்திங்கன்னா இந்தியா கண்டிப்பாக அந்த அமெரிக்கா, ரஷ்யா, பிரான்ஸ், யூகே, சைனா அந்த இதில் வந்து நம்ம இராணுவ உலகத்தை கூட்டிகிட்டு தான் சொல்லணும். இது வந்து முழுக்க பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய பின்னடைவு தான் சொல்லணும். ஏன்னா பாகிஸ்தானை வந்து இப்போ சமீபத்தில் அமெரிக்கா போயிட்டு ட்ரம்ப்பை வந்து பார்த்துட்டு வந்தார். ஒரு திமிரான பேச்சை பேசிட்டார். அதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக தான் இந்தியா வந்து அக்கினி 5 வந்து சோதனை பண்ணியிருக்கு. இப்போ தெரியும் பாகிஸ்தானுக்கு இந்தியா எந்த அளவுக்கு இராணுவ வலிமை எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லி. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அவங்க இந்த அக்கினி 5 சோதனையை வந்து கண்டிப்பாக அவங்க இதை வந்து வாட்ச் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா எந்த நேரத்துலையும் நம்ம இந்தியா தாக்குச்சுன்னா நம்ம பாகிஸ்தானில் உள்ள ஒரு புல் பூண்டல் கூட முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பெரிய சோதனை தான் அக்கினி 5 சொல்லலாம். கிட்டத்தட்ட இது 5000 6000ங்கும் போது பல இடங்களில் ஒரே நேரத்தில் பல இடங்களை தாக்கும். அப்படின்னா இது பாகிஸ்தான் வந்து கனவுல கூட நினச்சி பார்த்துருக்காது. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக இந்தியா வேறு லெவல் போயிட்டுன்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக அடுத்து அக்கினி 6, 7 அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கையில் வந்து அவங்க புதுப்பிக்க ரெடியாக இருக்காங்க. ஆனால் இப்போதைக்கு அக்கினி 5 கிட்டத்தட்ட 6000 கிலோமீட்ரு, 17 மீட்டர் நீளம்னு சொல்கிறாங்க. 1 மீட்டர் அகலமும் கிட்டத்தட்ட 5000 கிலோமீட்டர் வெடிமருந்தை வந்து கொண்டு போய் தாக்க வல்லதுன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு இப்போ இதோட சேதம் இருக்குதுன்னு சொல்லி நாமளே பார்க்கலாம். 2வது அக்கினி 5 மட்டும் ஏற்கனவே நம்மகிட்ட ப்ரமோஸு அந்த மாதிரி ஏவுகணைகள் இருந்தால் கூட இப்போதைக்கு நம்மகிட்ட உள்ள ஒரு பெரிய ஹைலைட் வந்து அக்கினிக்கிறது தான். அதுக்கு வந்து எம்ஆர்ஐவி அந்த சிஸ்டத்தை வந்து டெக்னிக்கலை வந்து அதை பூத்துனது தான் இந்தியாவுக்கு வந்து ஒரு பெரிய முன்னேற்றமாக இருக்குது. இந்த அக்கினி 5 ஏவுகணையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்க? அதை பற்றி கருத்துக்களை